செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, சம்பளம் எவ்வளோ அப்படின்றது தானே ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். சம்பளம் எவ்வளோ அப்படின்னா, ரூ. 78,800 இந்த சம்பளம் வாங்க நீங்கள் ரெடி அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கானது. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி 3 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க இந்த வீடியோ பார்த்து செட்டில் ஆக மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு முன்னாடி, இதை அறிவித்தது யார் அப்படின்னா, டாடா மெமோரியல் சென்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டருங்க. இவங்க யார் அப்படின்னா, கேன்சர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் சென்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் ரிசர்ச் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூஷன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நவி மும்பையில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம் தாங்க சொல்ல முடியும். சரிங்களா, இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே இது வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோல். ஸோ அது என்னடா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படின்னா, டிரான்ஸ்பிளான்ட் இம்யூனாலஜி அண்ட் இம்யூனோ ஜெனட்டிக்ஸ் லெபார்ட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. யூஆர் கேட்டகரியில் வயது 45 கடந்து கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 45க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஹெச்டி முடிச்சிருக்கணும் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா கூட அப்ளைடு பயாலஜியில், இல்லை லைஃப் சயின்சஸில், இல்லைன்னா ரிலேட்டட் ஃபீல்ட் மாலிகுலர் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, இதில் நீங்கள் எதுலையாவது நீங்கள் வந்து பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது போக எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற பார்க்குறப்போ, மினிமம் உங்களுக்கு 4 வருஷம் பிஹெச்டி முடிச்சுட்டு உங்களுக்கு ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் என்ன அப்படின்னா, இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. லொக்கேஷன் ACTREC அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டாடா மெமோரியல் சென்டர், நவி மும்பை அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் C அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள இந்த ஒரு இது எப்படி வரும்னா, எபிடமாலஜி சென்டருக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் 66,100 வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுவுமே OBC கேட்டகரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் வயது இதுக்கு 35 இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு என்னப்போ நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னா, MSc முடிச்சிருந்துருக்கணும். அந்த MSc வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையோ, இல்லை பப்ளிக் ஹெல்த்லையோ, இல்லை பயாலஜிக்கல் சயின்ஸ்லையோ, இல்லை மைக்ரோபயாலஜிலையோ, இல்லை லைஃப் சயின்ஸ்லையோ நீங்கள் முடிச்சிருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா, குறைஞ்சது ஒரு மாஸ்டர் டிகிரியாவது முடிஞ்சிருக்கணும் சோஷியல் சயின்ஸில் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 3 வருஷம் இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, இதுக்கு உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே, அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் C இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் நெட்வொர்க்கிங் அப்படின்ற மாதிரி வருது. இது வந்து நம்ம மக்கள் நிறையா பேர் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, BTech, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஐடியோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் 56,100 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்குமே ஒரே ஒரு வேகன்சி தாங்க இருக்குது. OBC கேட்டகரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. குறைந்தது 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கனெக்டிவிட்டி, க்ளவுட் கம்ப்யூட்டிங், சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க் ஆட்டோமேஷனில் உங்களுக்கு வேலை பார்த்துருக்க அனுபவம் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லினக்ஸ் சர்வர் சிஸ்டம்ஸு, பேசிக் ஸ்கிரிப்டிங் ஸ்கில்ஸ் டு கஸ்டமைஸ் மானிட்டரிங் அண்ட் இன்டகிரேட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நெட்வொர்க்கிங்கில் ஹார்ட்வேர் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு தான் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் B அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூக்ளியர் மெடிசனில் இதில் 1 UR 1 SC 1 BC அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 வேக்கன்சியை இவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா, 35,400 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வயது அதிகபட்சம் 30 தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு BSc நீங்கள் ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ நியூக்ளியர் மெடிசனோ நீங்கள் படித்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே, இதுக்குமே ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கும், அது போக இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100 மார்க்கு கொஷின் கேட்போம், 100 மார்க்குக்குமே MCQs தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தானா அப்படின்னா இன்னும் இல்லைங்க, இன்னும் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் B அப்படின்ற மாதிரி இன்னொரு வேலை வாய்ப்பு. இதுக்கு சம்பளம் 35,400 ஓகேங்களா. இதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது குறைந்தபட்சம் 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க.
இதுக்குமே நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தா ஓகே அப்படின்றத சொல்கிறாங்க. 100 மார்க்கு எம்சிக்யூஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி அப்படின்ற மாதிரி அனிமல் சயின்சஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1 யூஆர் கேட்டகரியில் தான் ஒரே ஒரு வேகன்சி யூஆர் கேட்டகரியில் இருக்குது. 35,400 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸில் நீங்கள் ஏதோ படிச்சிருக்கீங்க, இல்லை மெடிசன் டெக்னாலஜிலையோ, இல்லை மெடிக்கல் ரேடியோஸ்டோப் டெக்னாலஜிலையோ நீங்கள் படித்திருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இன்னும் வேகன்சிஸ் இருக்குங்க. இன்னும் பாருங்கள், டெக்னீஷியன்ற ரோலுக்கு, கோஆர்டினேட்டர்ன்ற ரோலுக்கு, அதுக்கப்புறம் கோஆர்டினேட்டர்ன்ற ரோலுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. கோஆர்டினேட்டர் ரோலுக்கு நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலே போதும். 35,400 சம்பளம், 30 வயசுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னொரு ரோலு டெக்னீஷியன்ற ரோலு 27 வயதுக்குள்ளே இருக்கணும், 19,900 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஹையர் செகண்டரி படித்திருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து 300 உங்களுக்கு ஆன்லைன் ஃபீ பே பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, இல்லை ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் ஃபீ பே பண்ண தேவையில்லை அப்படின்றத அவங்க கிளியர் கட்டாக தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.